வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஓல்டான ஒரு ஹோட்டல், அதுவும் ஜப்பானில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிஜமாவே வியப்பாக தான் இருக்கும். அது இப்போ வரைக்கும் ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. நிஷியாமா ஓன்சன் குயின்கன் அப்படின்றது தான் அந்த ஹோட்டலுடைய பேர். கிட்டத்தட்ட 52 ஜென்ரேஷன்ஸாக இப்போ வரைக்கும் அந்த ஹோட்டலை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. 705 ADயில் ஆரம்பித்த அந்த ஹோட்டல் இப்போ வரைக்கும் ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. அதுவும் ஒரே ஃபேமிலி அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உலகத்தில் இதுதான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்றாங்க. சிரிப்புல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கானா இல்லையா அப்படின்றது அந்த சிரிப்பை வச்சு தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அப்படி பார்த்தா ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 டைமுக்கு மேல சிரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆவரேஜா. அதே ஒரு விமன் எடுத்துட்டோம்னா ஒரு 62 டைம் சிரிப்பாங்க. இந்த கம்பேரிஷன்லயே மென்னுக்கு கொண்டு வந்தோம்னா ஆண் ஒரு நாளைக்கு 8 தடவை சிரிக்கிறதே அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிப்பில் தான் மனிதன் வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ இங்கே சிரிப்பே இல்லைன்னா எப்படி சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 1956 வரைக்குமே ஃப்ரெஞ்சில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் 125 ml ஆஃப் ஒயினை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய லஞ்ச் பிரேக்ஸில். இது எல்லாருமே கொடுக்குறது தான். இப்போ எப்படி நம்ம ஊரில் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க ஊரில் அதானே சத்து உணவு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒயின் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1956க்கு அப்புறமா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஃப்ராக்சருடைய ஹீலிங்க்குன்னு ஒவ்வொரு சில டைம் இருக்கும். ஆனால் மெடிசன்ஸ்லாம் என்ன பண்ணுது, அதெல்லாம் சீக்கிரமாக ஹீல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மெடிசன்ஸே சாப்பிட்றோம். அதனால் ஹீலிங் ப்ராசஸும் சீக்கிரமாக நடக்கும். அதுவே ஒரு பூனையை நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வேலை ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா அது டெய்லியும் தடவி கொடுக்குற அந்த வைப்ரேஷன் மூலயமா உங்களுடைய ஃப்ராக்சர் ரொம்ப சீக்கிரமாக ஹீல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைட்டானிக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சரித்திரம் உருவாச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஹிஸ்ட்ரியில் அது ஒரு மிகப்பெரிய பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிஜமான ஒரு இன்சிடெண்ட்டை மையமாக வச்சு டைட்டானிக் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த நிஜமான டைட்டானிக் ஷிப்பை செய்யறதுக்காக செலவு பண்ண அமௌண்ட்னு பார்த்தோம்னா $7.5 மில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கப்பல், ஜெஜாண்டிக்கான கப்பலை செய்யறதுக்கு. இப்போ அந்த படத்தை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுக்கிறதுக்கு செலவு பண்ண அமௌண்ட் என்னன்னு தெரியுமா? $200 மில்லியன் அளவுக்கு அந்த படம் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்களாம். அப்போ பார்த்துக்கங்க எவ்வளோ அளவுக்கு அதுக்கான இன்புட்டை போட்டிருப்பாங்க. ஈவன் நம்மளால் ஒரு 2 டைட்டானிக் கப்பலே உருவாக்கியிருக்கலான்ற அளவுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன் எல்லாருக்குமே அவங்களுடைய பிரெயின் சைஸ் ஆக்சுவல் சைஸை விட கொஞ்சமாக சுருங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 6 மந்த்ஸ் ஆகுமா அது திரும்ப ரீகெயின் ஆகிறதுக்கு ஒரிஜினல் சைஸில். இதனால் அவங்களுடைய பிரெயினில் பாதிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் அந்த பிரெயினுடைய சைஸ் மட்டும் சின்னதாயிட்டு அண்ட் அதுக்கப்புறமா பெருசாயிரும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from Vijayashree. Take care.